This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile-based part-time job perfect for students, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tax, no selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are ad eligible. Earn daily income with instant payouts. Start from day 1. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. திருக்குறள். பால் இன்பத்து பால். இயல் கற்பியல். அதிகாரம் 130. நெஞ்சொடு புலத்தல். குறள் எண் 1292. உறாதவர் கண்ட கண்ணும் அவரை செராரென சேரி என் நெஞ்சு. விளக்கம்: என் மனமே, நம்மேல் அன்பு கொள்ளாத தலைவனை கண்டவிடத்து யான் சென்றால் சினம் கொள்ள மாட்டார் என்று நினைத்து நீ அவரிடம் செல்கின்றாய். தலைவன் பிரிந்து சென்ற பின் தலைவி தன்னந்தனியே வருந்துகிறாள். தன் நெஞ்சு எந்நேரமும் தலைவனையே நாடுகின்றது. தலைவன் தன்னை நினையாதிருப்பது தெரிந்தும் என் மனமே, நீ அவரை கண்டபோது அவர் நம்மை வெறுத்து சினம் கொள்ள மாட்டார் என்று கருதி அவரிடம் செல்கின்றாயே என்கிறாள் தலைவி. இக்குறளுக்கு ஏற்புடைய சில இலக்கிய பதிவுகள். பலருடன் துஞ்சுவூர் யாமத்தானும் என் நெஞ்சத்து அல்லது வரவரி யானே. குறுந்தொகை மாங்குடி கிழார். பலரும் ஒருங்கே நன்குறங்கும் நள்ளிரவிலும் என் நெஞ்சத்தின் நினைவினில் வருதலன்றி நேரில் வர மறந்தானே என்று வருந்துகின்றாள். கொள்ளை போகின்ற துயிர் என்னும் கோளரவின் முள்ளுயிரோ மூரினிலா என்னும் உள்ளம் கொடிதிரா என்னும் குழையும் தழல் போல் நெடிதிரா வாய்ப்புலரான் என்று நலவென்பா புகழேந்தி புலவர். என் உள்ளம் கொள்ளை போகின்றதே, என் உயிரும் கொள்ளை போகின்றதே, வலிமை பொருந்திய பிறை நிலவு கொடும்பாம்பின் நச்சு பல்லோ என்கிறாள் தமயந்தி. இந்த இரவின் நெஞ்சமும் மிக கொடுமையானது என்று நெருப்பை போல சுடுகின்ற இருட்பொழுதில் வாய் உலர்ந்து போக நலனை நினைந்துருங்கி அரற்றி மனம் வருந்துகிறாள். கதிர் சுட கண் உடைந்து முத்தம் சொரியும் எதிர்ப்பிணங்கும் சோலை வேணுகானம் செல்வார்க்கு எதிர்வென போலிதே எவ்வளையோ கொன்னே உதிர்வன போல உல. திணைமொழி 50. கண்ணஞ்சேந்தனார். என் கையில் உள்ள ஒளியுடைய வளையல்கள் கதிரவன் மிகுந்த வெப்பம் வீசுதலால் கணுக்கள் உடைய தன் முத்துக்களை ஈடும். பிரிவு என்று கேட்ட அளவிலேயே கைகளும் தோள்களும் இழக்கின்றனவாம். கண் உளவாயின் முளையல்லை காணலாம், என் உளவாயின் இரவாவால் என் உளவா அன்று ஒழிய நோய்மொழி சார்பு ஆகாது. உருமுடைவான் ஒன்று ஒழிய நோய் செய்தவாறு. திணைமாலை 150. கனிமேதாவியார். இடியுடன் கூடி பெய்யும் இம்மழையானது காமத்தால் ஏற்படும் 10 துன்பங்களுள் சாக்காடு தவிர ஏனைய துன்பங்களை தருகின்றது. இது என் பிரிவு நோயையும் தீர்க்காது என்று வருந்துகிறாள். என் நெஞ்சம் நானும் நலனும் இவையெல்லாம் மன்னன் புலநாடன் வவ்வினான் என்னே அரவு அகல் அல்குலாய் 6 1 அன்றோ புறவலர் கொள்ளும் பொருள். முத்தொள்ளாயிரம். அந்த தலைவன் என்னுடைய நெஞ்சத்தையும் நாணத்தையும் நலனையும் மொத்தமாக கொள்ளையடித்து போய்விட்டான். குடிமக்களின் சொத்தில் 6 1 பங்கைத்தானே வரியாக பெற வேண்டும். இப்படி எல்லாவற்றையும் மொத்தமாக அள்ளிக்கொண்டு போய்விட்டானே, இதை நான் யாரிடம் சொல்வேன் என்று புலம்புகிறாள். அன்பு இல்லாத காதலரை கண்ட போதும் அவர் குணத்தை நன்றாக அறிந்த பின்னரும் சினம் கொள்ள மாட்டார் என்று நினைந்து என் நெஞ்சமே, நீ அவரிடம் செல்கின்றாயே என்கிறாள் தலைவி. நவின்றிடுவாய் நன்னெஞ்சே. நினையா ஒருவனை நினைந்துருகி நாளும் நீயும் வாடுகின்றாய். காய்சினம் கொள்வான் என்றேதான் காதலால் கசிந்து உருகுகின்றாய். அன்பை மறந்த அவனைப் போல் நீயும் பிரிந்தனை சென்று விடின் எப்படி நானும் உயிர் வாழ்வேன். நன்னெஞ்சே, இதை நவின்றிடுவாய். வள்ளுவத்தை போற்றுவோம், வள்ளுவமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.